எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா திருச்சியில் தாங்க இருக்கோம். தமிழ்நாட்டிலே மிகவும் பிரசித்தி பெற்ற திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோவிலோட தெற்கு வாசலுங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துலேயும், சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துலேயும் உறையூர்ன்ற இடத்துல இருக்குங்க. உறையூர் பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க இடங்க. முற்கால சோழர் மன்னர்களின் தலைநகரம் தான் உறையூர். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஆண்டுகள் மிகவும் பழமையான கோயிலுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோவிலோட தெற்கு வாசலுங்க. தெற்கு வாசலுக்கு மேலே இருக்க கோபுரம். இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோபுரம் தாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா வெக்காளி அம்மன் தான் வச்சுருக்காங்க, சிலை வச்சுருக்காங்க. அப்படியே பக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா 2 வாசலுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தெற்கு வாசல். இதுக்கு பின்னாடி அப்படியே பார்த்திங்கன்னா வடக்கு வாசலும் இருக்குங்க. வடக்கு பக்கமும் வாசல் இருக்குது. வடக்கு வாசலுக்கு மேலே தான் இந்த கோவிலோட ராஜகோபுரம் இருக்குங்க. ஆனால் இந்த கோவிலுக்கு வர்றவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வடக்கு பக்கமாக வர்றதில்லைங்க. ராஜகோபுரம் வழியாக எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த தெற்கு வாசல் வழியாக தான் இந்த கோவிலுக்கு வராங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்குங்க. அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதருக்கும் சன்னதி இருக்குது. மதுரை வீரன் சாமி, அதுக்கப்புறம் காத்தவராயன் சாமி, அப்புறம் நவகிரக சன்னதிகள் இதெல்லாமே இருக்குங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா மண்டபமும் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான பெரிய மண்டபமாக இருக்குது. ஆனாலும் மூலஸ்தானத்தில் இருக்க வெக்காளி அம்மனுக்கு மட்டும் மேலே பார்த்திங்கன்னா மேற்கூரையே கிடையாதுங்க. வானத்தை நோக்கி தான் இருக்கும். இதற்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குங்க. முற்கால சோழர்களின் காலத்தில் ஒரு முறை உறையூரில் ஏற்பட்ட மண்மழையாலும் தொடர் இயற்கை சீற்றங்களாலும் மக்கள் வீடு வாசல்லாம் இழந்துடுறாங்க. இந்த துயரத்தை கண்டு காவல் தெய்வமான வெக்காளி அம்மனும் தனக்கும் கூரை தேவையில்லைன்னு இருந்ததுனால இன்றைக்கி வரைக்கும் அது தொடருதுங்க. அதனால தான் இந்த கோவிலில் வெக்காளி அம்மனுக்கு மட்டும் கூரை இல்லை. இந்த கோவில் கருவறை மேல் கூரை இல்லாததாங்க இந்த கோவிலுக்கே சிறப்பு. அதனால தான் இந்த வெக்காளி அம்மன் வெயில், மழை, காற்று, குளிர் என அனைத்தையும் தாங்கிக்கிட்டு பக்தர்களுக்கு அருள் பாவிக்கின்றார். இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, பக்தர்கள் அவங்களோட வேண்டுதலை பேப்பரில் எழுதி இந்த சூலாயத்தில் சொருவி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் தெரிகிறது வடக்கு வாசலுங்க. ராஜகோபுரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வழியாக போய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த வடக்கு வாசல் வழியாக வெளியே இந்த ராஜகோபுரத்தை தாங்க பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 அடி உயரம் இருக்குங்க. பழங்கால கோயில் எடுத்துக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு தல விருட்சம், அப்புறம் தீர்த்தம், அதே மாதிரி குளம் இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா 2மே கிடையாதுங்க. தல விருட்சமும் கிடையாது, தல தீர்த்தமும் கிடையாது. இந்த கோவில் வடக்கு வாசலுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போதே சாமி பாருங்கள், சாமி தரிசனம் இங்கேருந்தே நல்லா கிடைக்குங்க உங்களுக்கு. மூலஸ்தானம் நல்லா தெரியும் இங்கேருந்து பார்க்கும்போது. திருச்சியில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கோயிலுமே மதிய நேரத்துலலாம் நட திறந்துருக்காதுங்க, நட சாத்திடுவாங்க. ஆனால் இந்த கோயில் வெக்காளி அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 5:15 மணிக்கு திறந்தாங்கன்னா இரவு 9 மணி வரைக்கும் நட திறந்து தாங்க இருக்கும். 9 மணிக்கு தான் சாத்துறாங்க. அதனால் ஃப்ரீயாக நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் இருக்க மாதிரி தான் வெக்காளி அம்மன் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. நாககிரீடத்துடன் வலது கைகளில் 2 கைகள்லையும் சூலம், உடுக்கை ஏந்தி மற்றும் இடது கைகளில் பாசக்கயிறு, கபாலம் ஏந்தி வலது காலை மடித்து இடது காலை அசுரன் மீது வைத்த மாதிரி தான் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது நவகிரக சன்னதிங்க. நவகிரக சன்னதி இல்லாமல் சனீஸ்வர பகவானுக்குன்னு தனியாக ஒரு சன்னதியும் இருக்குது. மூலஸ்தானத்தை நேராக பார்க்குறதோட இந்த சைட்லேருந்து காமிக்கும் போது பாருங்கள், நல்லா க்ளீனாக தெரியுதுங்க சாமி. பாருங்கள், ஓப்பனாக இருக்குது பாருங்கள், இந்த இடம் மேற்கூரை இல்லாமல் இருக்குது பாருங்கள். இதுதான் மூலஸ்தானம். சரிங்க, இந்த வெக்காளி அம்மன் கோயில் வீடியோவை எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அடுத்த தடவை திருச்சி வரும்போது கண்டிப்பாக எல்லோரும் இந்த கோவிலுக்கு சாமி தரிசனம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, பாய்.